கேள்வி எண் 1. இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது? திருக்குறள். கேள்வி எண் 2. திருக்குறள் எந்த நூல்களுள் ஒன்று? 17 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. கேள்வி எண் 3. நாயனர், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனர், மாகவி, மதனுபாங்கி, செந்நாபோதர், பெரும் நாவலர் இவற்றில் பொருந்தாதது எது? மாகவி. கேள்வி எண் 4. அனைத்து நாட்டினரும் இனத்தினரும் தமக்கே உரிதெனக் கொண்டாடும் வகையில் பொதுமை கருத்துக்களை படைத்தவர் யார்? திருவள்ளுவர். கேள்வி எண் 5. திருக்குறளுக்கு அந்த காலத்திலேயே எத்தனை பேர் உரை எழுதியுள்ளனர்? 14, அதாவது 10 பேர். கேள்வி எண் 6. 7 சீர்களைக் கொண்ட ஈரடி வெண்பாவால் ஆன நூல் எது? திருக்குறள். கேள்வி எண் 7. பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை? 70 அதிகாரங்கள். கேள்வி எண் 8. திருக்குறளுக்கு எழுதிய 14 உரைகளில் யாருடைய உரையே சிறந்தது என கற்றோர் புகழ்வர்? பரிமேலழகர். கேள்வி எண் 9. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை? 38 அதிகாரங்கள். கேள்வி எண் 10. இன்பத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை? 25 அதிகாரங்கள். கேள்வி எண் 11. திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது? 133 அதிகாரங்கள் உள்ளது. கேள்வி எண் 12. திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது? 7. கேள்வி எண் 13. திருக்குறளில் 7 என்னும் எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? 8 குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி எண் 14. தமிழில் எழுதப்பட்ட உலக பனுவல் என அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள். கேள்வி எண் 15. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார்? 1886ஆம் ஆண்டு மொழிபெயர்ப்பு செய்து வெளியிட்டார். கேள்வி எண் 16. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார்? பாரதிதாசன். கேள்வி எண் 17. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப். கேள்வி எண் 18. திருவள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யார்? பரணர். கேள்வி எண் 19. அறிவு உடையார் நட்பு எதை போன்றது? வளர்பிறையை போன்றது. கேள்வி எண் 20. உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள். கேள்வி எண் 21. எந்த நாட்டின் அணுத்துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? உருசியா. அதாவது உருசியா என்பது தற்போது ரஷ்யா என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் 22. அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பொருட்பால். கேள்வி எண் 23. பொருட்பாலின் இயல்கள் எவை? அரசியல், அங்கவியல், ஒழியியல். கேள்வி எண் 24. கல்விக்கு விளக்காக விளங்குவது எது? நல்ல எண்ணங்கள். கேள்வி எண் 25. இழுக்கல் உடையொழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையவர் வாய்ச்சொல் என்ற குறட்பாவில் உள்ள உவமையின் பொருளை தேர்ந்தெடு. ஊன்றுகோல், பெரியோர் சொல். கேள்வி எண் 27. தீயினார் துட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் துட்டவடு என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி யாது? வேற்றுமை அணி. கேள்வி எண் 28. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீத்தார் இறைவனடி சேராதார் இக்குறளில் பயின்று வரும் அணி யாது? ஏகதேச உருவக அணி. இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.